வணக்கம். டான் தமிழொலியின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கையோடு இணைந்திருக்கும் நான் ஜெகநாதன் சஜித். சர்வதேசத்தின் நடவடிக்கைகளை புரிந்து கொள்ள முடியுமான அரசு தலைவர்கள் நாட்டை நிர்வகிப்பது முக்கியம் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் வஜ்ர அபேவர்தன தெரிவித்துள்ளார். ரணில் விக்ரமசிங்கே பிரதமராக இருந்து அமெரிக்காவின் MCC திட்டத்தை நாட்டுக்கு கொண்டு வந்து அதன் மூலம் $415 பில்லியன் நன்கொடையாக பெற்றுக்கொள்ள நடவடிக்கை எடுத்து வந்தார். இந்த திட்டத்தை செயல்படுத்த நாட்டு மக்கள் அன்று இடமளித்திருந்தால் ஆசியாவிலேயே வரி நிவாரணம் கிடைக்கும் முதலாவது நாடாக இலங்கை தெரிவாகியிருக்கும். அமெரிக்காவின் தீர்வு வரி அதிகரிப்பும் நமக்கு பிரச்சனையாகி இருக்காது என ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் வஜ்ர அபேவர்தன தெரிவித்துள்ளார். அமெரிக்க ஜனாதிபதியால் அதிகரிக்கப்பட்டுள்ள தீர்வு வரி அதிகரிப்பு தொடர்பில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார். அமெரிக்க ஜனாதிபதியினால் விதிக்கப்பட்டுள்ள தீர்வு வரி தொடர்பில் இலங்கை மக்கள் மிகவும் புரிதலுடன் செயல்பட வேண்டும். இந்த எச்சரிக்கை தொடர்பில் ரணில் விக்ரமசிங்கே தெளிவாக புரிந்து கொண்டிருந்தார். அதனால் தான் அவர் 2015 ஆட்சி காலத்தின் போதும் அதற்கு பிறகும் மில்லேனியம் சேலஞ்ச் கார்ப்பரேஷன் திட்டத்தை இலங்கைக்கு அறிமுகப்படுத்த முயன்றார். எனது நினைவின் பிரகாரம் அமெரிக்காவிலிருந்து $415 பில்லியன் நன்கொடையாக பெற்றுக்கொள்ள ரணில் விக்ரமசிங்கே நடவடிக்கை எடுத்து வந்தார். அந்த சந்தர்ப்பத்தில் இலங்கையில் இருந்த பல்வேறு குழுக்கள் செயற்பட்ட விதம் தொடர்பில் இலங்கை மக்கள் மீள நினைத்து பார்க்க வேண்டும். ரணில் விக்ரமசிங்கே பிரதமராகவும் மைத்ரிபால சிறிசேன ஜனாதிபதியாகவும் செயற்பட்ட சந்தர்ப்பத்தில் இந்த விடயத்தை செயற்படுத்த நாட்டு மக்கள் இடமளித்திருந்தால் ஆசியாவிலேயே வரி நிவாரணம் கிடைக்கும் முதலாவது நாடாக இலங்கை தெரிவாகி இருக்கும். அமெரிக்காவின் வரி விதிப்பு 144 வீதத்திலிருந்து 30 வீதம் வரை குறைந்திருப்பதாக பலரும் தெரிவிக்கின்றனர். இது வெட்கப்பட வேண்டிய விடயம் என்றே நான் நினைக்கின்றேன். இவ்வாறான சந்தர்ப்பங்களில் நேர காலத்துடன் சர்வதேசத்தின் நடவடிக்கைகளை புரிந்து கொள்ள முடியுமான அரசு தலைவர்கள் நாட்டை நிர்வகிப்பது முக்கியமாகும். இப்போது நாங்கள் எதை பேசினாலும் பிரயோசனமில்லை. ஏனெனில் அமெரிக்கா இலங்கைக்கு MCC ஊடாக நன்கொடை வழங்கும் போது இலங்கை எவ்வாறு செயற்பட்டது என டொனால்ட் ட்ரம்புக்கு தெரியும். அமெரிக்காவின் இந்த நன்கொடையை பெற்றுக்கொள்ளும் போது சிலர் அனுராதபுரத்திற்கு செல்ல, திருவோணமலைக்கு செல்ல விசா எடுக்க வேண்டி ஏற்படும் என்றார்கள். இவ்வாறு நாடொன்றை முன்னோக்கி கொண்டு செல்ல முடியாது. இப்போது அதன் ஒட்டுமொத்த நட்டத்தையும் இலங்கை மக்கள் அனுபவித்து வருகின்றனர். இந்த பிரச்சனை ஏற்படுவதற்கு முன்னர் இந்த பிரச்சனையை தீர்க்க முடியுமான அரசு தலைவர்களை நீக்கிவிட்டு இன்று பொதுமக்கள் கஷ்டப்படுகின்றனர் என வஜ்ர அபேவர்தன தெரிவித்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் சம்பவத்துடன் பிள்ளையானுக்கு தொடர்பு இல்லை என்றே கூறப்படுகின்றது என முன்னாள் அமைச்சர் சரத் வீரசேகர தெரிவித்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் சம்பவம் தொடர்பில் பிள்ளையான் முன்கூட்டியே அறிந்திருந்தார் எனில் அது தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுத்து தகவல்களை மக்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என முன்னாள் அமைச்சர் சரத் வீரசேகர தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார். ஜக்ரான் மற்றும் நௌஃபர் மௌலவி ஆகியோரே உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதலின் பிரதான சூத்திரதாரிகள். இவர்களில் சக்ரான் இறந்துவிட்டார். உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதலின் போது ஷானி அபிஷேகர சேவையில் இருந்தார். தற்போது அவருக்கு மீண்டும் பதவி வழங்கப்பட்டுள்ளது. எனவே எப்படி பிரதான சூத்திரதாரியை கண்டுபிடிக்கின்றார்கள் என பொறுத்திருந்து பார்ப்போம். அவ்வாறு பிரதான சூத்திரதாரியை கண்டுபிடிக்க முடியாமல் போனால் தம்மால் போலியான கருத்தே சமூகமயப்படுத்தப்பட்டது என்பதை மக்கள் முன்னிலையில் அரசு தெரிவிக்க வேண்டும். அதேவேளை உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் சம்பவத்துடன் பிள்ளையானுக்கு தொடர்பு இல்லை என்றே கூறப்படுகின்றது. சிலவேளை அவருக்கு தெரிந்திருந்தால் அது பற்றி விசாரணை செய்யலாம். முழு அதிகாரமும் தற்பொழுது அரசு வசம் உள்ளது என சரத் வீரசேகர தெரிவித்துள்ளார். நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு தடைக்கல்லாக உள்ள சுமைகளை குறைப்பது அவசியம் என அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். கடந்த அரசாங்கத்தினர் தமது வியாபாரங்களுக்காக மாத்திரமே ஆட்சி செய்தனர் என அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். களத்துறையில் இடம்பெற்ற நிகழ்வுகளில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். களுத்துறை மாவட்டத்தில் உள்ள 10 முதல் 12% வீடுகள் இன்றியே வாழ்ந்து வருகின்றனர். அவ்வாறான மக்கள் தமது வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக் கொள்ள விசேட நிவாரணம் வழங்கும் வேலை திட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய 155 குடும்பங்களுக்கு வீட்டு நிர்மாண திட்டத்திற்கான நிவாரணம் வழங்கப்பட உள்ளது. இதற்காக 155 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதுடன் அவற்றில் 42 மில்லியன் ரூபாய் பகிர்ந்தளிக்கப்பட்டுள்ளது. குறித்த நிவாரணத் தொகையை கொண்டு அம்மக்கள் தமது இருப்பிடங்களை அமைத்துக் கொள்ள முடியும். களுத்துறை மாவட்டத்தில் உள்ள பெருந்தோட்ட பகுதிகளைச் சேர்ந்த 4000 குடும்பங்களின் இருப்பிடங்கள் தொடர்பான சிக்கல்களுக்கு உடனடியாக தீர்வு காண வேண்டியுள்ளது. அரசு ஊழியர்களுக்காக தொடர்மாடி குடியிருப்புகளை அமைத்துக் கொடுக்கவும் எதிர்பார்க்கப்பட்டுள்ளது. நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு தடைக்கல்லாக உள்ள சுமைகளை குறைப்பது அவசியம்.
சமீப நாட்களாக சட்டத்திற்கு புறம்பாக வாகனங்களை வைத்திருப்பவர்கள் தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. இதில் யார் தொடர்பு பட்டுள்ளார்கள்? கடந்த அரசாங்கத்திலிருந்து அமைச்சர் ஒருவர் எதிர்க்கட்சியிலிருந்து நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவருக்கு வாகனம் ஒன்றை விற்பனை செய்துள்ளார். இருவரும் பிரதான இரு அரசியல் கட்சிகளை சேர்ந்தவர்கள். முன்னரே இவ்வாறான ஊழல் தொடர்பில் ஏன் வெளிப்படுத்தப்படவில்லை என கேட்க வேண்டாம். அவர்கள் ஆட்சியில் இருந்தமையால் ஒருவரை ஒருவர் காட்டிக் கொடுக்காது ரகசியமாக சட்டத்திற்கு புறம்பாக நாட்டுக்கு கொண்டுவரப்பட்ட வாகன கொடுக்கல் வாங்கல்களை மேற்கொண்டுள்ளனர். கடந்த அரசாங்கத்தினர் தமது வியாபாரங்களுக்காக மாத்திரமே ஆட்சி செய்தனர். எனினும் நாம் மக்களுக்காக செயற்படும் அரசாங்கம். அதற்காகவே நாம் அனைவரும் ஒன்றிணைந்து உள்ளோம் என அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுழியில் நேற்று 7 மனித எச்சங்கள் அடையாளம் காணப்பட்டன. இடைநிறுத்தப்பட்டிருந்த யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுழி அகழ்வு பணி நேற்று மீண்டும் ஆரம்பமானது. 2ஆம் கட்ட அகழ்வின் 16ஆம் நாள் அகழ்வு பணி யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்ற நீதிபதி ஏ ஆனந்தராஜாவின் மேற்பார்வையில் இடம்பெற்றது. நேற்று 7 எண்பு தொகுதிகள் புதிதாக அடையாளம் காணப்பட்டுள்ளன. அதற்கமைய அரியாலை, சித்துப்பாத்தி, இந்துமையான மனித புதைகுழியில் அடையாளம் காட்டப்பட்ட மனித எலும்பு தொகுதிகளின் மொத்த எண்ணிக்கை 72ஆக அதிகரித்துள்ளது. அவற்றில் இதுவரை 65 எண்பு தொகுதிகள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. இந்த நிலையில் யாழ்ப்பாண போலீசாரின் விசாரணையின் கீழ் இருந்த மனித புதைகுழி விசாரணை போலீஸ் மா அதிபரால் குற்ற புலனாய்வு பிரிவிற்கு மாற்றப்பட்டுள்ளது. சித்துப்பாத்தி புதைகுழி வழக்கு 2ஆம் கட்ட அகழ்வு பணியின் 16ஆம் நாள் அகழ்வு பணி ஆரம்பிக்கப்பட்டது. இதில் யாழ் பல்கலைக்கழக மருத்துவபீட மாணவர்களும் தொல்லியல் துறை பிரிவு மாணவர்களும் சோகோ போலீசாரும் ராஜ் சோமதேவாவின் குழுவினரும் டாக்டர் செல்லையா பிரணவன் அவர்களுடன் இந்த வழக்கு இன்று கௌரவ நீதவான் ஏ ஆனந்தராஜா அவர்கள் எடுத்துக் கொள்ளப்பட்டது. அத்தோடு இன்று இந்த அகழ்வு பணியின் விசாரணை போலீசாரிடமிருந்து குற்றப்புலனாய்வு பிரிவினருக்கு சிஐடியினருக்கு அது மாற்றப்பட்டிருக்கின்றது. 16ஆம் நாள் நிகழ்வின் போது முதலாவது புதைகுழியில் சைட் 1 புதைகுழியில் 4 மண்டையோட்டு தொகுதிகள் பகுதியளவில் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றன. 2வது புதைகுழி 3 மனித ஓட்டுத் தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டு இன்றைய நாளில் மொத்தமாக 7 மண்டையோட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றன. ஏற்கனவே 65 மண்டையோட்டு தொகுதிகள் முழுமையாக எடுக்கப்பட்டது உங்களுக்கு தெரிந்தது. இது ஒரு குற்ற பிரதேசம் என்ற அடிப்படையில் அரசாங்கத்தின் அறிவுறுத்தலுக்கு அமைவாக சிஐடியிடம் பேரம் கொடுக்கப்பட்டதாக கருதுகின்றேன். போலீசார் தான் அதுக்கான டிஐஜி தான் அதுக்கான நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கின்றனர். குறுகிய பார்வை கொண்ட கல்வி சீர்திருத்தத்தை நோக்கி அரசாங்கம் நகர்வதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். மாணவர் தலைமுறைக்கு பலனளிக்காத குறுகிய பார்வை கொண்ட கல்வி சீர்திருத்தத்தை நோக்கி இந்த அரசாங்கம் நகர்வதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். ஐக்கிய இளைஞர் சக்தியின் அனுராதபுரம் மாவட்ட அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான சுரங்க ரத்நாயக்கவின் முயற்சியின் பயனாக அனுராதபுரம் யாய 11 பிரதேச வைத்தியசாலையை புதுப்பித்து மக்கள் பாவனைக்கு கையளிக்கும் நிகழ்வில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச பங்கேற்றார். இதன்போது எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச வைத்தியசாலை ஊழியர்களுடன் சுமூகமான கலந்துரையாடலில் ஈடுபட்டு குறைபாடுகளையும் கேட்டறிந்தார். தொடர்ந்து ராஜாங்கனை பிரதேசத்தில் நடைபெற்ற கட்சியின் உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள், பிரதேச செயற்பாட்டாளர்கள் மற்றும் ஆதரவாளர்களுடனான சந்திப்பிலும் கலந்து கொண்டார். இங்கு உரையாற்றிய போதே எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச இவ்வாறு குறிப்பிட்டார். சமூகத்தில் வாழும் மக்களை பாதிக்கும் பிரச்சனைகள், சவால்கள் மற்றும் துன்பங்கள் குறித்து நாடாளுமன்றத்திற்கு உள்ளேயும் வெளியேயும் எழுப்பக்கூடிய அதிகபட்ச குரலை நாம் எழுப்பி வருகின்றோம். மக்களின் பிரச்சனைகளை பேசும் அதேவேளை அந்த பிரச்சனைகளை தீர்க்காமை பொருட்டு அரசாங்கத்தை வலியுறுத்தியும் வருகின்றோம். மக்களின் பிரச்சனைகளுக்காக முன்னிற்பதை சிலர் பலவீனமான விடயமாக கருதி அதை எதிர்க்கின்றனர். முதியோர்களின் சேமிப்பு கணக்குகளுக்கு அதிக வட்டி விகிதத்தை வழங்குமாறு பேசும்போது, ஓய்வு பெற்றவர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை பெற்றுக் கொடுக்குமாறு பேசும்போது, இளைஞர்களின் வேலைவாய்ப்பு பிரச்சனைகள் குறித்து பேசும்போது அவற்றுக்கான தீர்வுகளை வழங்குமாறு அரசாங்கத்தை வலியுறுத்தும் போது, பரிசோதனையின்றி விடுவிக்கப்பட்ட 323 சிவப்பு முத்திரை பதிக்கப்பட்ட கொள்கலன்கள் குறித்து கேள்வி எழுப்பும் போது, மின்சார கட்டணத்தை 33% குறைக்காமை குறித்து கேள்வி எழுப்பும் போது, அரசாங்கம் எரிபொருள் விலை சூத்திரத்தை பின்பற்ற மாட்டோம் என வாக்குறுதி அளித்திருந்தாலும் வாக்குறுதி அளிக்கப்பட்ட நிவாரணம் மக்களுக்கு வழங்கப்படாமை உள்ளிட்ட விடயங்களை குறித்து நாம் கேள்விகளை எழுப்பும் போது, இவ்வாறு கேள்விகளை எழுப்ப விரும்பாத சில தரப்பினரும் குழுக்களும் அம்மத்தியில் இருந்து வருகின்றனர். மக்கள் சார்பாக குரல் எழுப்பி அவர்களை எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் குறித்து கேள்விகளை எழுப்பும் போது
இதனை பிடிக்காதவர்கள் எதிர்க்கட்சி தவறான வழியில் செயற்படுவதாக குற்றம் சாட்டுகின்றனர். மக்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை வழங்குவது மக்கள் பிரதிநிதிகளின் பணியாகும். எதிர்க்கட்சிக்கு அதிகாரம் இல்லாவிட்டாலும் மக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளை அரசாங்கத்திற்கு முன்வைத்து தீர்வுகளை பெற்றுக் கொடுப்பது எதிர்க்கட்சியின் வேலையாகும். இந்த பணியை ஐக்கிய மக்கள் சக்தி சிறப்பாகவே நிறைவேற்றி வருகின்றது. ஐக்கிய மக்கள் சக்தி முன்வைத்த சில விடயங்கள் காரணமாக அரசாங்கம் செய்த சில தவறுகளை திருத்திக் கொள்ளவும் மீளப்பெற வேண்டிய சந்தர்ப்பங்களும் கூட காணப்பட்டன. තෙල් මිල වැඩි කරන එක ප්‍රශ්න කරනකොට ඒවටත් කැමති නැහැ. මේ ජනතාව වෙනුවෙන් හඬ නගනකොට ඒවට අකමැති කණ්ඩායම කියනවා මේ විපක්ෂයේ ක්‍රියාකලාපය වැරදි කියලා. 2025 ஆண்டுக்கான ரோல்வோல் சாதனையாளர் கௌரவிப்பு நிகழ்வு நேற்று கிளிநொச்சியில் இடம்பெற்றது. கிளிநொச்சி மாவட்ட ரோல்வோல் சங்கத்தின் ஏற்பாட்டில் 2025 ஆண்டுக்கான ரோல்வோல் சாதனையாளர் கௌரவிப்பு நிகழ்வு நேற்று மாலை கிளிநொச்சி கூட்டுறவாளர் மண்டபத்தில் இடம்பெற்றது. சங்க தலைவி தர்மபாலா ஜெயந்தினி தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் பிரதம விருந்தினராக கிளிநொச்சி மாவட்ட பதில் அரசாங்க அதிபர் சுப்பிரமணிய முரளிதரன் பங்கேற்றார். கௌரவ விருந்தினர்களாக கிளிநொச்சி மன்னார் ரோல்வோல் பயிற்றுவிப்பாளர் நவரத்ன ராசா, ஸ்ரீகாந்தன், மன்னார் பயிற்றுவிப்பாளர் கார்த்திகேசு கன்சாட், வின்சென்ட் ஆகியோர் பங்கேற்றனர். வடக்கு மாகாண விளையாட்டு கட்டட தொகுதியிலிருந்து கூட்டுறவாளர் மண்டபம் வரை சாதனையாளர்கள் அழைத்துச் செல்லப்பட்டனர். அதன் பின்னர் மாவட்ட, மாகாண, தேசிய மற்றும் சர்வதேச ரீதியில் சாதித்த ஆண், பெண் வீர வீராங்கனைகள் கௌரவிக்கப்பட்டனர். அனுராதபுரம் பண்டுல மகாவித்தியாலய மாணவர்கள் நேற்று ஜனாதிபதி மாளிகையை பார்வையிட்டனர். அனுராதபுரம் பண்டுல மகாவித்தியாலய மாணவர்கள் ஜனாதிபதி செயலகம் ஏற்பாடு செய்யும் விஷன் நிகழ்ச்சியில் நேற்று பங்கேற்றனர். ஜனாதிபதி அலுவலகம், கல்வி அமைச்சு மற்றும் இலங்கை பாராளுமன்றத்தின் தொடர்பாடல் பிரிவுடன் இணைந்து பாடசாலை மாணவர்களுக்காக செயற்படுத்தும் இந்த நிகழ்ச்சி திட்டத்தின் கீழ் மாணவ மாணவிகளுக்கு அவர்களின் கல்வி செயற்பாடுகளுடன் தொடர்புடைய களப்பயணமாக ஜனாதிபதி அலுவலகம், ஜனாதிபதி மாளிகை, கொழும்பு துறைமுக நகரம் மற்றும் பாராளுமன்றம் என்பவற்றை பார்வையிட சந்தர்ப்பம் வழங்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்துடன் இணைந்ததாக கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டம் மற்றும் அதன் எண்ணக்கரு ரீதியான பெறுமதி குறித்தும் மாணவர்களுக்கு தெளிவுபடுத்தப்பட்டது. சுற்றுச்சூழல் பாதுகாப்பின் அவசியத்தை சுட்டிக்காட்டும் வகையில் அடையாள ரீதியான பரிசாக மாணவர்களுக்கு மரக்கன்றுகள் வழங்கப்பட்டன. இந்த நிகழ்வில் ஜனாதிபதியின் சிரேஷ்ட மேலதிக செயலாளர் KNM குமாரசிங்க, ஜனாதிபதி அலுவலக முப்படைகளின் ஒருங்கிணைப்பு பணிப்பாளர் ஆசிரி காலகே, அதன் உதவி பணிப்பாளர் நதிக தங்கொல்ல மற்றும் அனுராதபுரம் பண்டுல மகாவித்தியாலய அதிபர், ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்கள் பங்கேற்றனர். ஐந்து பதக்கங்களை பெற்று நாட்டுக்கு பெருமை சேர்த்த விஜிண்ட் மற்றும் சதீசீலன் ஆகியோர் நேற்று கௌரவிக்கப்பட்டனர். 5 பதக்கங்களை பெற்று நாட்டுக்கு பெருமை சேர்த்த மலையகத்தை சேர்ந்த துரைசாமி விஜிண்ட் மற்றும் மணிவேல் சதீசீலன் ஆகியோர் நேற்று கௌரவிக்கப்பட்டனர். சிங்கப்பூரில் இடம்பெற்ற விளையாட்டுப் போட்டியொன்றில் பரிதி வெட்டமறுதல் போட்டியில் பங்கேற்ற விஜிண்ட் 2 தங்கப் பதக்கங்களையும் 5000 மீட்டர் வேகநடை ஓட்டப் போட்டியில் ஒரு வெள்ளிப் பதக்கத்தையும் விஜிண்ட் மற்றும் சதீசீலன் ஆகிய இருவரும் இணைந்து பெற்று சாதித்துள்ளனர். நாட்டுக்கும் மலையகத்திற்கும் இவ்வாறு பெருமை சேர்த்துள்ளனர். இவர்களுக்கான வரவேற்பு நிகழ்வு மலையக குருமார் ஒன்றியத்தின் ஏற்பாட்டில் இடம்பெற்றது. நுவரெலியாவில் இடம்பெற்ற நிகழ்வில் 2 வீரர்களுக்கும் பொன்னாடை போர்த்தி நினைவு பரிசல்கள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. இந்த நிகழ்வில் மலையக இந்து குருமார் ஒன்றிய தலைவர் சுரேஷ் சர்மா, மலையக பெண்கள் அமைப்பின் தலைவர் ஞான சௌந்தரி, கொட்டக்கரை பிரதேச சபை உபதலைவர் மற்றும் திம்புள்ளை பத்தனர் போலீஸ் நிலைய பரிசோதகர் என பலர் பங்கேற்றனர். யாழ்ப்பாணம் வட்டுக்கோட்டை மூளாய் பகுதியில் இடம்பெற்ற மோதலை தொடர்ந்து நேற்று போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் வட்டுக்கோட்டை போலீஸ் பிரிவிற்குட்பட்ட மூளாய் பகுதியில் 2 நபர்களுக்கு இடையில் மோதல் இடம்பெற்ற நிலையில் நேற்று போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது. அங்கு ஏற்பட்ட பதற்ற நிலையை போலீசார் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்தனர். கடந்த சில தினங்களுக்கு முன்னர் இடம்பெற்ற 2 தனிநபர்களுக்கு இடையிலான பிரச்சினை 2 குழுவினருக்கு இடையிலான பிரச்சனையாக மாறியது. அதன் பின்னராக வன்முறையில் ஒரு மோட்டார் சைக்கிள் தீக்கிரையாக்கப்பட்டதுடன் ஒரு மோட்டார் சைக்கிள் சேதமாக்கப்பட்டது. இதன்போது போலீசார் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டு நிலையை கட்டுப்படுத்தினர். அந்த வகையில் அங்கு போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்பட்டு வருகின்றது.
சாதாரணதர பரீட்சையில் 9 சித்திகளை பெற்றுக்கொண்ட யாழ்ப்பாணம் சுழிபுரம் விக்டோரியா கல்லூரி மாணவர்கள் நேற்று கௌரவிக்கப்பட்டனர். கல்வி பொதுத்தராதர சாதாரணதர பரீட்சையில் 9 சித்திகளை பெற்றுக்கொண்ட மாணவர்கள் மற்றும் கணித பாடத்தில் சித்தி பெற்றுக்கொண்ட யாழ்ப்பாணம் சுழிபுரம் விக்டோரியா கல்லூரி மாணவர்கள் நேற்று கௌரவிக்கப்பட்டனர். 2022, 2023 மற்றும் 2024 ஆண்டுகளில் இவ்வாறு சிறந்த பெறுபவர்களை பெற்ற மாணவர்களுக்கு கற்பித்த ஆசிரியர்கள் கௌரவிக்கப்பட்டனர். கல்லூரி முதல்வர் திருமதி சுலபாமதி தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் அதிதிகளாக கல்லூரியின் முன்னாள் அதிபர் திருமதி வேலுப்பிள்ளை மற்றும் முன்னாள் ஆசிரியர் பூசலட்சுமி பொன்னுத்துறை ஆகியோர் பங்கேற்றனர். கௌரவிப்பிற்கான நிதி அனுசரணையை முன்னாள் கணித பாட ஆசிரியர் சபாபதி பிள்ளை பாலகிருஷ்ணன் குழுவினர் வழங்கியிருந்தனர். இந்த நிகழ்வில் ஆசிரியர்கள், மாணவர்கள், பெற்றோர் என பலர் பங்கேற்றனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. வணக்கம்.